தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்களின் மறைவை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வரக்கூடிய சூழலில் தற்போது மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் ஆலோசகர் திரு பொன்ராஜ் அவர்கள் நினைவலைகளை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். 5 ஆண்டுகளுக்கு முன்பு சேலத்தில் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக நான் சென்றிருந்த போது அதே ஹோட்டல்ல தான் திரு விஜயகாந்த் அவர்களும் தங்கியிருந்தார். அப்போதுதான் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அப்படின்ற ஒரு பதிவு செஞ்சிருந்தீங்க. என்ன நடந்தது? அவர் தொடர்பான உரையாடல்கள், அவர் தொடர்பான நினைவுகள். நான் அவரை முதலாக சந்தித்தது டெல்லியில ராஷ்டிரபதி பவன்ல டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் 11வது இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த பொழுது, அப்ப நான் டைரக்டர் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸாக டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடன் பிரசிடென்ட் செக்ரட்டரியேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டெல்லியில. அப்ப தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக நடிகர்கள் எல்லாம் அப்துல் கலாம் அவர்களை அவர்கள் சந்தித்தார்கள். அப்பொழுதுதான் அவரை முதலாக நான் பார்த்திருக்கிறேன். படங்கள்ல, சினிமா படங்கள்ல விஜயகாந்த் அவர்களை பார்ப்பதென்று அவரது நடிப்பு, சிவப்பு மல்லியிலிருந்து நான் அவரை விரும்பி நான் அவரை ரசித்திருக்கிறேன். அதற்கு பிறகு பல்வேறு படங்களை அவரை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் நேரடியாக பார்த்தது டெல்லி ராஷ்டிரபதி பவன்ல தான் பார்த்திருக்கேன். அப்ப விஜயகாந்த் அவர்கள் ஒரு நடிகைகளோட ஒரு டீமோட சந்தித்தார். அப்ப அப்துல் கலாம் அவர்கள் எப்படி நடிகர்கள் இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு தங்களை பயன்படுத்தலாம் என்று அவர்களுக்கு ஆலோசனை கூறினார். அப்பொழுது இந்த புறா திட்டத்தை பத்தி நகர்ப்புற வசதிகளை கிராமப்புறத்திற்கு அளிப்பது எப்படி, அதாவது ஒரு தற்சார்பு உற்ற கிராமத்தை உருவாக்குவது எப்படி என்பதை பற்றி அந்த 2005 அவருக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் என்னைய பக்கத்துல இருந்த என்னைய கூப்பிட்டு, நீ விஜயகாந்துக்கு இது சம்பந்தப்பட்ட டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண என்று என்னிடம் சொன்னார். அப்பொழுதுதான் நான் முறையாக நான் விஜயகாந்த் அவர்களை பார்த்தேன். அதற்கு பின்பு அவர் அப்பெல்லாம் கட்சி ஆரம்பிக்கல. அதற்கு பின்பு அவர் கட்சி ஆரம்பித்து அவர் தேர்தலில் நிற்க வேண்டிய ஒரு தருணம் வந்த பொழுது என் நண்பர்கள், அதாவது சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய வேல்முருகன், திரு நாகேந்திரன் போன்ற நண்பர்கள் எல்லாம், நீங்கள் விஜயகாந்திற்கு ஒரு மாற்று சக்தியாக அவர் வருகிறார், அவர் நல்ல மனிதர், அவருக்கு நீங்கள் ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் பேரில அவர்கள் அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கினார்கள். நான் வர்றேன்னு சொன்னேன். டெல்லியிலிருந்து வரும்பொழுது நான் அவரை சந்திக்கிறேன் என்று சொல்லி நான் அவரை சந்தித்தேன். ஒரு நாள் முழுக்க அவர் வீட்டுல, சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய வீட்டுல திரு விஜயகாந்த் அவர்களோடும் திருமதி விஜயகாந்த் அவர்களோடும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோடும் இருந்து கட்சியினுடைய கொள்கைகள் எப்படி இருக்க வேண்டும், தமிழ்நாட்டில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இந்தியா சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி, அதுக்கான தீர்வுகள் எப்படி எட்டுவது என்பதை பற்றி டீட்டெயிலாக அவர் பல்வேறு கேள்விகளை என்னிடம் கேட்டார். அதற்கான விளக்கங்களை எல்லாம் அவரிடம் கொடுத்து, மதிய உணவு என்னோடு தான் இருந்து சாப்பிட்டு தான் செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டார். உடனே அவரோடு இருந்து சாப்பிட்டு விட்டு ஈவினிங் சாயங்காலம் வரை அவரோடு இருந்து உரையாடி விட்டு தான் நான் வந்தேன். அது தொடர்ந்து நடந்தது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை அன்னைக்குதான் நான் பார்த்தேன். ஏன்னா டெல்லியில கூட நான் குறைந்த அளவு தான் எனக்கு நேரம் கிடைத்தது அவரை சந்தித்து பேசுவதற்கு. அதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லை, அவருக்கும் கிளம்ப வேண்டியிருந்தது. ஆனா சென்னையில பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை உள்ளத்தை நான் அவரிடம் பார்த்தேன். இந்த மக்களுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். அதாவது சினிமாவில் மட்டும் அவர் நடிகர் அல்ல, சினிமாவில் அவர் ஏற்றுக்கொண்ட பாத்திரங்கள் மக்களுக்கான பாத்திரங்களாக இருக்கும். ஆனால் அவரை நான் நேரில் பார்க்கும் பொழுது அதே எண்ணத்தோடு இந்த மக்களுக்கு உதவ வேண்டும், இந்த ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்னால் கொண்டு வர முடியுமா, மக்கள் ஆதரவு இருந்தால் என்னால் செய்ய முடியுமா, நான் செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், மக்கள் ஆதரவு எனக்கு கிடைக்குமா என்றெல்லாம் அவரது கேள்வி கேட்கும் பொழுது அவரது குழந்தை உள்ளத்தை நான் பார்த்தேன். அதாவது எப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தோடு, எப்படி அவர் இன்னைக்கு சொல்றாங்க, எவ்வளவு தூரம் அவர் ஒரு பசி ஆற்றினார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் என்று சொன்னதுபடி பசியை என்று வந்தவர்கள் அனைவருக்குமே ஒரு பசியாற்றக்கூடிய வள்ளலாக அவர் இருந்திருக்கிறார் எம்ஜிஆருக்கு பிறகு என்று எண்ணும் பொழுது உண்மையிலேயே அவரது அந்த உள்ளத்தை நான் சாலி கிராமத்துல அவர் வீட்டுல ஒரு நாள் கூட இருக்கும் பொழுது நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நீங்க 2011 தேர்தல் சமயத்துல செல்வி ஜெயலலிதா அவர்களோடு அவர் அந்த தேர்தல் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டது. அப்போ ஒரு நாள் ஏடிஎம்கே லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இவங்களை யாரையுமே கன்சல்ட் பண்ணாம.
அந்த நேரம் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் திரு விஜயகாந்த் வீட்டில் இருந்தார்கள். நான் வந்து போயஸ் கார்டன்ல அப்ப இருந்தேன். ஜெயலலிதா அவர்களோடு ஒரு டிஸ்கஷன், அந்த தொலைநோக்கு பார்வை திட்டத்தை வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு சமர்ப்பிப்பதற்காக என்னை வர சொல்லி இருந்தார். அன்று முதல் நாள் தான் இந்த லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் இங்கே கூட்டம் நடந்துட்டு இருக்கு. நான் அங்க இருந்தேன். அப்பொழுது அந்த தேர்தல் நான் கொடுத்த அந்த விஷன் டாக்குமெண்ட்டை தேர்தல் அறிக்கையாக எடுத்துக்கொண்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராக வந்தவுடனே ஜெயலலிதா அவர்கள் என்னை தாஜ் கோரமண்டலுக்கு வர சொன்னாங்க. அங்க போனேன், மதிய விருந்துக்கு அங்க போயிருந்தேன். போன உடனே அங்க நரேந்திர மோடி அவர்கள் இருந்தாங்க, விஜயகாந்த் இருந்தார், சோ இருந்தார், மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க. அப்ப அவர் எல்லாருக்கும் என்னை அறிமுகப்படுத்தினாங்க. ஜெயலலிதா அவர்கள் பொன்ராஜ் தான் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை உருவாக்குவதற்கு காரணமா இருந்தார், இவர் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அப்ப விஜயகாந்த் அவர்கள் சொன்னாரு, அம்மா எனக்கு வந்து பொன்ராஜ் நல்லா தெரியும், நான் டெல்லிக்கு செல்லும் போதெல்லாம் பொன்ராஜை பார்ப்பதுண்டு, அவருடன் நான் அடிக்கடி கலந்து ஆலோசித்திருக்கிறேன், எனக்கு நல்ல நண்பர், எனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஜெயலலிதா அவர்கள். அப்ப வந்து இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளக்கூடிய சம்பவங்கள்லாம் ரொம்ப ஒரு ஒரு நினைவலைகளை உருவாக்கக்கூடிய சம்பவங்களாக அது இருந்தது. அதுக்கப்புறம் 2014 வந்து தேர்தல் சமயத்துல 2013 ஜூன் மாதம் வந்து அப்ப வந்து பிஜேபியினுடைய பிரச்சார கமிட்டி தலைவராக அன்றைக்கு குஜராத் சிஎமாக இருந்த நரேந்திர தாமோதர் மோடி அவர்களை தேர்ந்தெடுத்திருந்தார்கள். அப்ப வந்து நான் அவரை எனக்கு இப்ப ஒரு 10 வருட காலம் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்த அனைத்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அப்துல் கலாம் அவர்கள் லான்ச் பண்ணியிருக்காரு. நான் கூட சென்றிருக்கிறேன். எனக்கு நல்ல நரேந்திர மோடி அவர்களோடு நல்ல அனுபவம், நல்ல பழக்கம், நல்ல பேச்சுவார்த்தை இருந்தது. அப்பொழுது காங்கிரஸ் மேல ஈழத்தமிழர்களுக்கு ஏற்பட்ட அந்த துர்ப்பாக்கிய நிலை எண்ணி காங்கிரஸ் வரக்கூடாது, பிஜேபி வர வேண்டும், இல்லை என்றால் வந்து ஒரு டெவலப்மெண்டல் அஜெண்டா கொண்ட ஒரு தலைவர் வர வேண்டும் என்ற உணர்வுக்காக நாங்கள் மோடியை ஆதரித்தோம். அந்த நேரத்துல அவர் மோடி அவர்களோடு ஒரு ஜூன் மாதம் ஒரு ஒரு கான்பரன்ஸ் நடந்தது. அப்ப பிரசாந்த் கிஷோர் தான் அந்த கான்பரன்ஸை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த கான்பரன்ஸ் ஒன் டே கான்பரன்ஸ் முடிஞ்ச உடனே மோடி அவர்கள் என்னிடம் கேட்டார், ஜெயலலிதா அவர்கள் கூட்டணிக்கு ஒத்துழைக்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நம்ம யாரை வைத்து கூட்டணி அமைக்கலாம் என்று அவர் கேட்கும் பொழுது நான் அப்ப சொன்னேன், அப்ப தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் இருக்கிறார், அடுத்து வைகோ இருக்கிறார், மற்ற PMK மற்ற கட்சிகள் எல்லாம் இருக்கிறது, அவர்களை வைத்து நம் இது அமைக்கலாம் என்று சொன்ன உடனே மோடி அவர்கள் இன்னும் ஒரு வாரத்துல நீங்க திரும்பி குஜராத்துக்கு வாங்க, நம்ம பேசுவோம்னு சொன்னாரு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவர் என்னை அழைத்தார். திரு மோடி அவர்கள் என்னை குஜராத்திற்கு அழைத்து காந்தி நகர் CM ஆபீஸ்ல நானும் திரு நரேந்திர மோடி அவர்களும் ஒரு 45 நிமிடங்கள் தனியாக உரையாடி கொண்டிருக்கோம். அப்பொழுதுதான் வந்து நீங்க கனெக்ட் பண்ணுங்க, விஜயகாந்தை கனெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. உடனே நான் வந்து போன்ல திரு பிரேமலதா அவர்களை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். அப்ப அவங்க கிடைக்கல. உடனே வைகோ அவர்களை, அவர்கிட்ட எனக்கு டைரக்ட் நம்பர் இருக்கு, வைகோ அவர்கிட்ட டைரக்டா கான்டாக்ட் பண்ணேன். அவரும் நரேந்திர மோடி அவர்களையும் நேரடியாக பேச வைத்தேன். விஜயகாந்த் அவரை நீங்க சென்னையில போய் சந்தித்து பேசுங்கள் என்று சொன்னார். உடனே நான் சென்னையில சந்தித்து நான் பேசுகிறேன் என்று சொல்லி சென்னையில வந்து சந்தித்து இந்த மோடி அவர்கள் சொன்ன விஷயத்தை சொன்ன உடனே கண்டிப்பாக நாங்கள் வந்து இதுல இணைந்து கொள்கிறோம், நீங்க தகவல் சொல்லிருங்க, ஆனா தேர்தல் சமயத்துல முடிவெடுத்து சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். சரி என்று அதை கம்யூனிகேட் பண்ணிட்டேன். ஒரு நாள் டிசம்பர் 31ஆம் தேதி 2013 டிசம்பர் 31 10:30 மணிக்கு எனக்கு ஒரு 10 மணிக்கு எனக்கு கால் வந்தது திரு மோடி அவர்களிடமிருந்து. உடனடியாக நீ போய் விஜயகாந்த் பேசி எனக்கு எஸ்ஆர் நோன்ற முடிவு தெரியணும், அது ஓகேன்னா நான் வந்து அடுத்த ப்ரொசீட் பண்ணணும், மற்ற கூட்டணி எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. உடனே நான் மறுநாள் கிளம்பி விஜயகாந்த் அவர்களை சந்தித்து திரு பிரேமலதா அவர்களை சந்தித்து இந்த கூட்டணிக்கு நீங்க சரி சொல்றீங்களா இல்லையா என்று கேட்டேன். சரிதான், ஆனால் நீங்கள் முடிவு வந்து பொதுக்குழு செயற்குழுவை கூட்டித்தான் நாங்கள் முடிவெடுத்து சொல்லுவோம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப அதை கம்யூனிகேட் பண்ணேன். இப்படி எல்லாம் வந்து அவரோடு எனக்கு ஒரு நல்ல உறவு இருந்தது. அப்புறம் பிரதமர் பதவியேற்புக்கு வந்தார், அவங்களையும் நாங்க சந்தித்து இரவு டின்னருக்கு நாங்க ஒன்றாக திரு விஜயகாந்த் அவர்களோடு இரவு டின்னர் டெல்லியில நான் கலந்து கொண்டேன். அரசியல் பேசிக் கொண்டிருப்போம். கடைசியாக நான் அவரை சந்தித்தது சேலத்துல ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்ப அங்க வந்து அப்ப அதே ரூம்ல அது தங்கியிருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே நான் மேலே போய் பார்த்தேன். அப்ப வந்து எனக்கு அவரை பார்த்த உடனே மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏனென்றால் அவரால் உட்கார்ந்து எந்திரிக்க கூட முடியாத அளவிற்கு அவர் இருந்தார். ஆனால் பேச முடிந்தது, ஆனால் அவரால் கஷ்டமா இருந்தது. அதான் நான் அவரை கடைசியாக பார்த்த சம்பவம். ஒரு மிக